அம்மா என்னம்மா எப்ப பார்த்தாலும் போனை பாத்துக்கிட்டே இருக்க? போன் மட்டும் வாழ்க்கை கிடையாதுமா. காலையிலும் பாக்குற, மதியானமும் பாக்குற, நைட்டும் பாக்குற, தூங்கும் போதும் பாக்குற. போனுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு, ஆனா போனுக்கு வெளியில ஒரு உலகம் இருக்குமா. இந்த இயந்திர வாழ்க்கையில இந்த இயந்திரத்தோட நீ போய் மாட்டிக்காத. வெளியே வா, மனுஷன் கிட்ட மனசு விட்டு பேசுமா. அந்த காலத்துல நம்மளாம் எப்படி பேசுவோம்? மனுஷங்க தான் பேசுவோம். வா என் கூட பேசுமா, மனசுக்கு நிம்மதி கிடைக்குமா. உன் போன் எங்கடா ராஜா? சார்ஜ்ல போட்டிருக்கேன். முட்டு போடா. கக்கூஸ் கூட போன் எடுத்துட்டு போற நாய் கண்டென்ட்டுக்காக கண்டதெல்லாம் பேசுது பாரு. ஆப்போசிட் வண்டிக்காரன் வரும்போது சொல்லிட்டே இருங்க, பிரேக் பிடிங்க புடிச்சது அப்படி அடிபட்டு இருக்குமா? நீ தாண்டி வண்டி ஓட்டுன. நான் வண்டி ஓட்டுன, நீங்க பிரேக் பிடிச்சிக்க வேண்டியதானே. வீட்லயே நான் தான் வேலை செய்யணும், வெளியே நான் தான் வேலை செய்யணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கேட்டதும் கேட்டிய ஒரு நல்ல வரமா கேட்க கூடாதா? கத்திரிக்காய்க்கு காலும் கையும் முளைச்ச மாதிரி. என்னத்த பண்றது, எல்லாம் அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறாங்க. நல்லது கெட்டது எதுன்னு தெரியாம கத்திரிக்காய் கொண்டாங்க நறுக்கிட்டு குழம்புல போடுறது. அம்மா இது புடி, மாத்திரை போடு, தலைவலி போயிரும். சீக்கிரம் நான் கிளம்பணும். கிளம்புறியா? எங்க கிளம்புற? நேத்தே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டே, அது கூப்பிட்டு இருக்க, நான் போகணும் அப்படின்னு. சீக்கிரம் போடு. வெளியே கிளம்புறியா? அப்ப இந்த மாத்திரை எனக்கு தேவைப்படாது. அம்மா என்னங்க ஆ காட்டுங்க, நாக்க நீட்டுங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் வாய் மூடுங்க. எல்லாம் நல்லா தான் வேலை செய்யுது. நேத்து உங்க அம்மா என்கிட்ட சண்டை போட மாட்டோம், ஏன் இந்த வாய் திறக்கவே இல்லை? எட்டுக்கு மிதிச்சா அக்கட போய் வந்து தெரிஞ்சுக்கோ. எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிற? இன்னும் எப்ப பார்த்தாலும் உழைச்சிட்டே இருக்குது. பின்ன என்ன, அது சாப்பிடற குண்டாவை எடுத்து நீ சாப்பிட்டு இருந்தா கத்தாம என்ன பண்ணும்? ஏங்க எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட். என்னம்மா? ஏன் பெண்கள் எல்லாரும் சுடுகாட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்றாங்க? அங்கனாச்சும் ஆண்கள் நிம்மதியா இருக்கட்டும்னதே. என்னங்க நம்ம கல்யாண பத்திரிக்கை எடுத்து வச்சு பாட்டுக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். ஏன் கல்யாண தேதி மறந்து வச்சா? இல்ல, எக்ஸ்பிரி டேட் இருக்கான்னு பாக்குறேன். என்னங்க வாங்க சப்பாத்தி ஊட்டி கொடுங்க. வாங்க சப்பாத்தி ஊட்டி கொடுக்கணுமா? ஏண்டி நானே கொஞ்ச நேரம் தான் ஃப்ரீயா இருக்கேன், இந்த நேரத்துல வந்து சப்பாத்தி ஊட்டி கொடுங்க, பரோட்டா ஊட்டி கொடுங்க. பொடி. மொட்டை மாடிக்கு ஒரு ஆண்டி புதுசா வந்திருக்காங்களா, அவங்களுக்கு மட்டும் சப்பாத்தி ஊட்டி கொடுத்த? அவங்க முடியலன்னு சொன்னாங்கன்னு ஊட்டி கொடுத்தோமா? எனக்கு முடியல. ஏமாமா ஒருவேளை நான் ஃபியூச்சர்ல குண்டாயிட்டேனா இதே மாதிரி என்னை லவ் பண்ணுவியா? ஏன் இப்ப மட்டும் எப்படி இருக்குதா? ஏமா எங்கம்மா போயிட்டு வர? என்னங்க வீடு வீடா போயிட்டு சோறு பிச்சை எடுத்துட்டு வராங்க. ஏண்டி நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்கேன், நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க. நீ என்னன்னா வீடு வீடா போயிட்டு சோத்த பிச்சை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்க. என்னங்க நம்ம நாடி ஜோசியர்ல வீடு வீடா போயிட்டு சோத்த பிச்சை எடுத்து திங்களடா, நீங்க பிச்சைக்கார நாய் பித்து புடிச்சு ரோட்ல திருவீங்களாம். அப்படிலாம் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பரிகாரம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே சொன்னாரு. ஏமா அந்த தெருவுக்கு போய் பிச்சை எடுத்தியா? அந்த தெருவுக்கு போலங்க. அங்க போமா, பஸ் அந்த தெரு தான் பெரிய தெரு, அங்க போமா. போறேங்க. நாம பிச்சைக்காரன் ஆகக்கூடாதுல, 10 வீட்டுல பிச்சை எடுத்து திங்கிறதுல தப்பே இல்ல. நானும் வந்து பிச்சை எடுக்கிறேன். இந்த வீடியோ அப்பா அடிக்கிற வெயிலுக்கே அட்டை கறி ஆயிடுறேன். எங்கங்க இந்த வெயில்ல போய் சுத்திட்டு வரீங்க? அட சூடு தாங்க முடியாம ஒரு இளநீ குடிச்சிட்டு வரமா. அங்க உன் ஃப்ரெண்ட் பிரியாவையும் பார்த்தேன், அவளும் இளநீ குடிக்க வந்திருந்தா. அப்புறம் பெரிய காரணம் நினைப்பதா அவளுக்கும் காசு சேர்த்து கட்டிட்டு வந்திருப்பீங்களா? இதை இப்படி கேப்பன்னு தெரிஞ்சுதான் ஒரு இளநீ வாங்கி 2 ஸ்ட்ரோ போட்டு குடிச்சிட்டு வந்தோம். என் மூஞ்சிலே முடிக்காத, இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ அதுவே நான் போதையில தாண்டி சொன்னேன். ஒழுங்கா போயிடு, மூஞ்சில சுத்தனை பிடிச்சி ஊத்திடுவேன். இப்போ போற, திரும்ப வீட்டுக்கு வரவே மாட்டேன். என்ன சொன்ன? யாருக்கு தெரியும், வந்தாலும் வருவேன். பசிக்கும்ல. அட பாவக்கா கொட்ட. என்னங்க நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? எந்த விலங்கு
தான் இறைய தான் வலையில விழ வச்சு அணுவடுவா சித்திரவதை பண்ணி சாவடிக்கும். புலி, ஸ்பைடர், சிங்கம், வேற என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க? நீதானா நீதானா என் நம்பே நீதானா. அட காஞ்ச சாணி ஒன்ன